ஸோ ரொம்ப நாளாக வந்து ஷிட்ஸு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்களாம் கேட்டிருந்தீங்க. அந்த ஷிட்ஸு ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க. நாங்கள் எங்களோட பெட்ஸை வந்து எவ்ரி டைம் வீடியோவில் காட்டும் போதும் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எவ்வளோ செலவாகுது, என்ன ஃபுட் கொடுக்குறீங்க, எப்படி அந்த ஹேரை ட்ரிம் பண்ணுறீங்க, நீங்களே பண்ணுவீங்களா, பார்லர் போய் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஷின்ஸ் எவ்ரி வீடியோவில் வரும். அதை வந்து நேற்று ஸ்டோரியாக ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் அபவுட் ஷிட்ஸு அப்படின்னும் போது நீங்க நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுல நிறைய கொஸ்டின் சிமிலராவா இருந்துச்சு. ஸோ சிமிலரா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஆன்சரா நாங்க உங்களுக்கு கொடுத்துறோம். 1 by 1 என்னென்ன கொஸ்டின், அதுக்கு என்னென்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உங்க டாக் உங்களை கடிக்குமா, கடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜோதிகா நிஷாந்த் கேட்டிருக்காங்க. நீ சொல்றியா நான் சொல்லுவேன்? ஒன்னதான் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஏன் பெட்ஸை இந்த வீடியோவில் காட்டலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அவங்க 2 பேரும் நேப் டைம் தூங்குறாங்க. நாங்கள் அவங்க தூங்கினா டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். எழுந்தா ஒரு வேளை இந்த வீடியோ முடியறதுக்குள்ள உங்க கூட காட்டுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா, 2 ஷிட்ஸு வச்சிருக்கோம் நாங்கள். ஷிட்ஸு வந்து மோஸ்ட்டாக ரொம்ப அதர் அனிமல்ஸை பார்த்தா அக்ரெசிவ் ஆயிரும். அப்போ வந்து ரொம்ப குலைப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேரும் வந்து பொசசிவ் அதிகம். நாங்கள் 2 பேர் யாரையோ ஒருத்தரை கொஞ்சிறோம்னா இன்னொருத்தருக்கு பொசசிவாக ஆகி 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க. அப்படி 2 பேரும் சண்டை போடும்போது நம்ம காப்பாற்றலான்னு கையை குறுக்க விட்டா கண்டிப்பாக கடிப்பாங்க. அதனால நாங்கள் 2 பேரும் சண்டை போடும்போது எப்படி அவங்க 2 பேரை பிரிக்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டோம். அதனால இது வரைக்கும் பெருசாக கடிலாம் வாங்கினதில்ல. ஒரு வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் சண்டை போடும்போது காப்பாற்றலாமேன்னு கையை உள்ள விடும்போது அவங்க 2 பேரும் அது கடிக்கிறதுலாம் ரத்தம் வர அளவுக்கு கடிக்கிறதா இல்லை, அந்த சுக்கு சுக்கு சுக்குன்னு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணும்போது என் கையில லைட்டா அது மாதிரி பண்ணுவாங்க. அது எதுவும் ஸோ அது மாதிரி லைட்டா அவனோட இப்படி பண்ணி இப்படி எடுத்தான். அதனால பெருசா கடிச்சதெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் வளர்த்த எந்த நாயுமே எங்களை கடிச்சது இல்லை. எனக்கு வந்து அவனை 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்கன்னு எப்படி பிரிக்கணும்னு தெரியும். என் கை அவன் கடிக்காத நிலைமைக்கு நான் பிடிச்சி அவனை தூக்கிடுவேன். கடிக்கிறதுன்னு சௌபியா வந்து இந்த ஃப்ரெண்ட்லியா விளையாடும் போது இப்படி வச்சு வச்சு எடுப்பாங்க. பல்லு கடிக்கலாம் மாட்டாங்க, சும்மா பண்ணுவாங்க, விளையாடுவான். அந்த மாதிரி பண்ணிருக்கான். மற்றபடி இவனுங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான், கடிக்கலாம் மாட்டாங்க. ஸோ பயப்பட வேணாம். ஒரு டெடி பேருக்குள்ள உயிர் போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் சிமிலரா கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த சிமிலரா ஒன்னா கொஸ்டினா மாத்தி அதுக்கு நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்லிடுறோம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹேர் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்றீங்க, க்ரூமிங் எப்படி மெயின்டைன் பண்றீங்க, அக்கா ஷிட்ஸு ஹேர் லாஸ் ரொம்ப இருக்குமா அக்கா, எப்படி மெயின்டைன் பண்றீங்க சொல்லுங்க அக்கா அப்படின்னு ஸ்வேதா, ஸ்ரீபிரியா, பவித்ரா கண்ணன் கேட்டிருக்காங்க. ஸோ ஷிட்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர் பேபி. அவங்க மற்ற டாகை விட ஹேர் அதிகமாக இருக்கும். ஹேர் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, நீங்கள் வந்து எவ்ரிடே நம்ம எப்படி தலை சிக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி உட்காந்து காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி சிக்கு எடுக்கணும். அப்போ தான் அந்த நாட்ஸ் விழாமல் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு டக்குன்னு நாட்ஸ் விழுந்துடும். நாட்ஸ் விழுந்ததுன்னா ரொம்ப கிளம்ஸி ஆகிடுவாங்க. ஸோ அதுக்குன்னு ப்ரஷஸ்லாம் விற்குது. அதை வாங்கி நீங்கள் காலையில் ஒரு வாட்டி எப்படி ஒரு குழந்தை நீங்கள் காலையில் குளிப்பாட்டி தலை சீவி பொட்டு வச்சு அழகு பார்க்குறீங்களோ, இவங்களை டெய்லி குளிப்பாட்ட வேணாம். ஆனால் டெய்லி வந்து வெட் டவல் வச்சு தொடச்சி விட்டுட்டு இந்த ஹேர் ப்ரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க பா க்ளீன் பண்ணணும். அந்த பாதை வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுனால அதுக்குன்னு க்ரீம்ஸ் விற்கிது, சோப்ஸ் விற்கிது. அதை மட்டும் போட்டு தொடச்சிட்டு அந்த பா க்ரீம்ஸ் போடணும். இல்லைன்னா அது சொரப்பாயிடும். ஸோ இந்த மாதிரி டெய்லி போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் இவர் வாங்கி கொடுத்தாரு. இப்போ அவங்க வந்து வெளியிலலாம் போயிட்டு வராங்கன்னா நான் வந்து அதில் தண்ணி போட்டு காலை மட்டும் உள்ள இது மாதிரி பண்ணி எடுத்தோன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்துடும். ஆனால் அதை பண்ண வைக்கிறதுக்குள்ள இவனுக்கு 2 பேரும் படாத பாடு படுத்திடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டிப் என்னன்னா, நீங்கள் ஷிட்ஸு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாங்கி 1 மாசத்துல இருந்து இந்த ட்ரைனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு அறிவு வளரும் போதே இதெல்லாம் நம்மளோட மேண்டிட்டரி அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆயிடும். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாததுனால நாங்க வந்து அவனுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அவனுங்களுக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா, புதுசா ஏதோ பண்ணும்போது பயப்படுறாங்க. அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. நான் எல்லாருக்குமே சொல்றேன், ஷிட்ஸு வாங்கணும்னா நீங்க கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே எனி ட்ரைனிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நான் 5 மாசம் வரைக்கும் பண்ணாம 5 மாசத்துக்கு அப்புறம் தான் சின்ன சின்ன ட்ரைனிங்காக கொடுக்க ஆரம்பித்தேன். அதையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போவே யாராவது ஒருத்தர் கைட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நான் நினச்சேன். அது உங்களுக்கு நடக்கலனாலும் நீங்கள் பேனிக்லாம் ஆக தேவையில்லை. அடாப்ட் பண்ணிப்பாங்க. அவனுங்க வந்து குழந்தை தான். இப்போ நம்மளுக்கு ஒரு ஹியூமனுக்கே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன சொன்ன உடனே எல்லாம் செஞ்சிருதா, போக தானே நம்ம அதட்டுனா அதுக்கு பயம் இருக்கும். அப்புறம் இது நம்ம தப்பு பண்ணுறோம், இதை நம்ம சரி பண்ணிங்கன்னு தோன்ற மாதிரி தான் இவனுங்களும். நம்மளுக்கு 6 அறிவுன்னா அதுக்கு 6 அறிவு கூட கிடையாது. அதனால அதுங்க கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த இப்போ நம்ம ரெகுலராக
நம்ம காலையில இத்தனை மணிக்கு ஏந்திரிக்கிறோன்னா நம்மளுக்கு அலாம் கிளாக்கே தேவையில்லை. அவனுங்களே ஏய் இத்தனை மணி ஆயிடுச்சு ஏந்திரிடா அப்படின்னு சொல்லி கரெக்டா அவனுங்க வந்து டேப் பண்ணுவானுங்க. அண்ட் நாங்க வந்து ஒரு ஹேபிட் இவனுங்களுக்குள்ள பண்ணி வச்சிருக்கோம். எப்படின்னா ஏஞ்ச உடனே எங்களை எழுப்பி பாத்ரூம் போகணும்னு சொல்லி எங்களே கேட்பானுங்க, போய் பாத்ரூம் போயிட்டு வருவானுங்க. ஸோ இந்த பாட்டி ட்ரைனிங் பத்தியும் கேட்டிருக்காங்க. நான் அடுத்து அதை உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக சொல்றோம். க்ரூமிங் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு கண்ணு கிட்ட நிறைய ஹேர் வளர ஆரம்பிச்சிடும். அது வந்து கண்ணில் போய் குத்தாம பார்த்துக்கணும். அப்படி குத்துனா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த ஹை ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஷிட்ஸுவோட பெரிய பிரச்சனையே ஹேர் அண்ட் ஹேர் மெயின்டெனன்ஸ் தான். நீங்க வந்து இந்த இடம் இருக்குல்ல, அதை சிசர் கொண்டு போனா நம்ம ஹியூமன்ஸே யாராவது கிட்ட சிசர் எடுத்துட்டு வராங்கன்னா பயப்படுவோம். அது ரொம்ப சென்சிட்டிவான பார்ட். ஸோ இவங்க வந்து நாங்க ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஹேர் கட் பண்ணவே இல்லை வாங்கினதுல இருந்து. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒரு கிளினிக் கொண்டு போய் ஹேர் கட் பண்ணோம். ஆனா அது ஒரு ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுனால அதுக்கப்புறம் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நானே பண்ணிக்கிறேன். கொதறினாலும் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அவனுங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கானுங்கன்னு சொல்லி. நம்ம வந்து அவனுங்களை அதட்டலாம் மாட்டோமா, அவங்க வந்து ரொம்ப அதட்டி இவனுங்களுக்கு எப்படின்னா மூஞ்சில லிட்ரலி ஃபியர் இருக்கு. அந்த ட்ராமால இருந்து கப் கேக் வெளில வர்றதுக்கு 10 days கிட்ட ஆச்சு. அவன் வந்து சின்னதா ஏன்னு ஒரு சவுண்டு போட்டாலே அப்படின்னு நடுங்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க ஒரு பெட் பேரண்டா இருக்கீங்க, பெட்டை வந்து உங்களோட கம்பேனியனா வாங்கி வளர்க்க போறீங்க. அது காட் நாயா இல்லாம உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரினா அது உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும். நான் சொல்றது சில பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால அவங்க வந்து அவ்வளோ ஹார்ஷா ஒரு ஹேர் கட் பண்றதுக்கு ஒரு டாகை ட்ரீட் பண்றாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது இனிமேனு முடிவு பண்ணிட்டு நான் வந்து க்ரூமிங் டூல்ஸ் எல்லாம் வாங்கி நானே பண்ண ஆரம்பிச்சேன். பட் எனக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால கொஞ்சம் கொடூரமா தான் ஆரம்பத்துல கட் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஆல்சோ நாங்கள் 1 yearக்கு அப்புறம் தானே அந்த ஹேர் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டலாம் சிசர் கொண்டு போக மாட்டேன். அந்த குட்டி மண்டை ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பானுங்க. அந்த மண்டையை பிடிச்சிக்கிட்டு நான் கட் பண்றதுக்குள்ள எப்படி எனக்கு என்னன்னா நான் கண்ணுக்குள்ள சிசரை விட்டுருவணும்ன்ற பயம்லாம் இருந்தது. ஸோ என் தம்பியும் கௌதமும் அந்த விளாக் நாங்க எடுத்தோம், ஆனா போடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் ஒரு விளாக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வேணா நாங்க இங்க வைக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா நாங்க ஃபர்ஸ்ட் போராடி வெட்டின விளாக் இன்னும் இருக்கு, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க எடிட் பண்ணி அதை ஷேர் பண்றோம். அவ்வளவு மோசமா கட் பண்ணுவோம். ஏதோ ஒரு டிரைவ்ல இருக்கு. ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கட் பண்ண, ஒரு பக்கம் நல்லா கட் பண்ண, ஒரு பக்கம் ஹேர் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ நான் கொஞ்சம் ப்ரோ ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி கட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு அழகான லுக் கொடுக்கலாமேன்னு தோணி, கௌதம் ஏதாவது ஒரு நல்ல கிளினிக்கா பாரு, நம்ம பெட் க்ரூமிங் இடம் பாரு, நம்ம அவனுங்களை கூட்டிட்டு போலான்னு சொன்னதுக்கப்புறம் கௌதம் ஒரு இடம் பார்த்து செகண்ட் டைம் நாங்கள் அங்கே போய் க்ரூம் பண்ணோம். அங்க அழகா பொம்மை மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. நீட்டா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு பெட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா ஹேண்டில் பண்ணி ஹேர் கட்டும் இவனுங்களும் சமத்தா இருந்தானுங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நான் வந்து அவங்க கிளீன் பண்ணும்போது நம்மளே வெளில இருந்து பார்க்கலாம். ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் தான். நான் முதல்ல போன இடம் க்ளோஸ்டு, உள்ள அலோடும் கிடையாது. இது ஃபுல் டிரான்ஸ்பரண்ட். ஸோ என்னென்ன பண்ணாங்கன்னா அந்த பின்னாடி இருக்கும்ல அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி உள்ள இருக்க டர்ட் எல்லாம் அவங்க கையால எடுத்து முகம்லாம் சொல்லிக்கல, அவனுங்களை அதட்டல, அவனுங்க கோஆப்ரேட் பண்ணலனாலும் கொஞ்சினாங்க. உட்காந்து அவனுங்களை பேட் பண்ணி கொஞ்சி அவனுங்க காம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அடுத்த ஹேர் கட் போறாங்களே தவிர டைம் ரொம்ப எடுத்தாங்க. ஒரு 4 hours கிட்ட போச்சு டைம். ஆனா இவனுங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்கக்கூடாது. சின்னதா நெயில் கட் பண்ணும்போது லைட்டா பிளட் வந்தோடனே எங்களை கூப்பிட்டு லைட்டா அசைச்சிட்டான், அதனால இந்த பிளட் வந்துருச்சு, நாங்க பெருசா எதுவும் டேமேஜ் பண்ணல அப்படின்லாம் அவங்க அவ்வளோ அக்கறையா ஒரு சின்ன டீட்டெயிலையும் காமிச்சாங்க. ஸோ அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட vlog கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அதையும் கீழே வைக்கிறோம். ஆனா அந்த 2 வாட்டி தான் இவனுங்க வந்து 2.5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நான் எந்த கிளினிக்கும் கூட்டிட்டு போய் இவனுங்களுக்கு ட்ரிம்லாம் பண்ணல, நானே தான் பண்ணிக்கிறேன். கௌதம் வந்து பிடிச்சிப்பான், ஏன்னா கௌதம் பிடிச்சா மட்டும்தான் அவனுங்க அசையாம இருப்பானுங்க. மற்றபடி நான் ஃபுல்லாக ட்ரிம்மர் ஒன்று வாங்கி ஃபுல் பாடி ட்ரிம் பண்ணுவேன். ஃபேஸ் கிட்ட மட்டும் சிசர் செட் அவனுங்களுக்குன்னு இருக்கு, அதை வச்சு அந்த கண்ணுக்கிட்ட இருக்க முடியலாம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஷிட்ஸோ வாங்கின ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்தே சும்மா நீங்கள் கட் பண்ணலாம் வேணாம், அந்த சிசரை வந்து அவனுங்க கிட்ட சும்மா வச்சு இப்படி அவனுங்களை அந்த டச் ஃபீல் கொடுங்க. அதை வச்சா அவனுங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதால அவனுங்களுக்கு எதுவும் ஆகாது, அது ஒன்றுமே கிடையாது அப்படின்ற அந்த நேச்சர் அவனுங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா முடி வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி அங்க வைக்கிறீங்கன்னா அவனுங்க ரொம்ப பயப்பட மாட்டானுங்க, ரியாக்ட் பண்ண மாட்டானுங்க, நீங்க ஈஸியா கட் பண்ணிடலாம். ஸோ உங்க கேள்விக்கான பதில் என்னன்னா, 2 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கண்டிப்பா அவனுங்களை க்ரூமிங் பண்ணணும். ஏன்னா
கண்ணு கிட்டலாம் நிறையா வளர்ந்துரும். கண்ணு கிட்ட கட் பண்ண விடவே மாட்டானுங்க. ஸோ க்ரூமிங்க்கு வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா நான் வந்து அந்த கிளினிக்கோடதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்களே க்ரூமிங் பண்ணிப்பீங்கன்னா அந்த ப்ராடக்ட் லிங்க்ஸும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லெஃப்ட் சைட்லேயும் இங்கே வைக்க முடிஞ்சால் வைக்கிறேன், அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா வைக்கிறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்களுக்கு வந்து க்ரூமிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து அந்த ட்ரிம்மர். அந்த ட்ரிம்மர் வந்து ஒரு லைஃப் சேவர்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஈஸியாக ட்ரிம் பண்ணலாம். எனி கைண்ட் ஆஃப் டாக்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஹேர் மெயின்டெனன்ஸ் மந்த்லி கூட்டிகிட்டு போய் க்ரூம் பண்ணுறதுன்றது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா நாங்கள் 2 ஷீட்ஸும் வச்சுருக்கோம். செலவும் எக்ஸ்பென்சிவாக தான் போகும். ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ அவனை நல்லா பார்த்து கட் பண்ணுற இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அவ்வளோக்கு அவ்வளோ காசும் அதிகமாக இருக்கும். ஸோ மணி வைஸ் அண்ட் டைம் வைஸ் நம்ம வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சா நம்மளே அந்த க்ரூமிங்கை கற்றுக்கணும். ரொம்ப பெரிய டாஸ்க்லாம் இல்லைங்க. இந்த இடத்துல இருக்க முடியை மட்டும் கட் பண்ணணும், அப்புறம் அந்த ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும், காதில் இருக்க முடியை அழகாக ஷேப் பண்ணணும். மற்றதெல்லாம் நீங்கள் ட்ரிம்மரில் வந்து 6 நம்பர் இல்லை 9 நம்பர் உங்களுக்கு லென்த் ஆஃப் த ஹேர் எவ்வளோ வேணுமோ அந்த நம்பர் போட்டுட்டு நீங்கள் அழகாக ஒரே அந்த ஹேர் க்ரோத்தோட இது படி எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். நீங்கள் ஹேர் மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பொறுமை இல்லை, நான் வந்து பார்லர் போடுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பெட் பார்லர் போய் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நானே என்னோட பாப்பாவை அழகாக பார்த்துப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கி அழகாக நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லாம் கேட்ட ஒருத்தர் எழுந்து வந்துட்டாரு. குக்கி ஹாய் ஹாய் போயிட்டான். அவன் ஆக்சுவலாக அவன் தூங்கி எழுந்துட்டான்ல. இப்போ கப் கேக் எப்படி நிம்மதியாக தூங்கலான்னு அவன்கிட்ட போயிடுவான். ஸோ குக்கி எழுந்து வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, முதல்ல நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு செக் பண்ணுவான். அதுக்கப்புறம் கப் கேக்கு போய் என்ன பண்ணுறான்னு செக் பண்ணுவான். அவன் நிம்மதியாக தூங்கினான்னா எப்படி அவன் நிம்மதியாக தூங்கலாம், இப்போ கெடுத்து அவனமேன்னு சொல்லி அவனை வம்பிழுப்பான். இது பார்த்து பால் எடுத்துட்டு வராரு விளாடணுமா, நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன், எனக்கு பால் போடுங்க டேடின்னு பால் எடுத்துட்டு இதோ கீழே இருக்காரு. ஸோ ஷிட்ஸோட அடுத்த இது என்னன்னா விளையாடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மி. ஒரு 15 மினிட்ஸ் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. ஆனால் அந்த 15 மினிட்ஸ் நான் ஸ்டாப்பாக பால்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் ஸ்நாக்ஸ் யூ ஆர் கிவிங் டு யுவர் டாக் இன் தட் ஐஸ் கியூப்ஸ் அப்படின்னு அனிதா கேட்டிருக்காங்க. அந்த ஐஸ் கியூப் நான் எப்படி பண்ணேன்றதை இவங்களுக்குன்னு ஒரு பேஜ் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த பேஜில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராமில், குக்கி வித் கப் கேக்னு. அது என்னென்னா, அந்த மத்தி மீன் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்து அந்த உள்ளே இருக்க குடலெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். தலையெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். அதை ஒரு குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து ஒரு விசில் வச்சு எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக அந்த முள்ளு கில்லு எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகிடும். அது ஆனதுக்கப்புறமா அதை ஐஸ் கியூப் ட்ரேல போட்டு ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஜிப்லாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்நாக் மாதிரி நீங்கள் ஸ்டோர் ப்ராட் ஸ்நாக்ஸ் கொடுக்காம இதை கொடுக்கலாம். இதில் வந்து நீங்கள் சிக்கன் லிவர் கொடுக்கலாம், டக் லிவர் கொடுக்கலாம். ஆனால் என்னோட பெட்ஸுக்கு வந்து சிக்கன் அலர்ஜி இருக்குது, அதனால நான் சிக்கன்லாம் கொடுக்கறதில்ல. அதனால நான் ஃபிஷ் கொடுக்குறேன். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ அவங்களுக்கு கேரட்டு இதெல்லாம் கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த அலர்ஜிஸ் எப்படின்னா போக போக தான் நீங்கள் கற்றுப்பீங்க. எப்படின்னா ஒரு ஃபுட்டு கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இச்சிங் இருக்கும், பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐடியாவே இருக்காது. அப்புறம் இந்த பூச்செல்லாம் நிறையா வந்திருக்கும், அதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஐடியாவே இருக்காது. ஸோ உங்கள் பெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுட் கொடுக்க போக போக தான் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன சூட் ஆகும் என்ன சூட் ஆகாதுன்னு. அண்ட் ரெகுலராக டாக்டர்கிட்டையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. மோஸ்ட்டாக ஹோம்மேட் ஃபுட்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வேறு எதுவும் வெளியில் வாங்கி ஸ்டோர் ப்ராட் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதில்ல. சின்ன வயசாக இருக்கும் போது சர்லாக் கொடுக்க சொன்னாங்க. அதை கௌதம் வாங்கின இடத்துல வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு சர்லாக் கொடுங்க, வேற எதுவும் கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. ஷிட்ஸுக்கு வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறதுனால மற்ற டாக்ஸுக்கு நம்ம பால் கொடுக்குற மாதிரி பால் கொடுக்க முடியாது. அதனால பால் சின்ன வயசுல கொடுக்கறதுக்கு பதிலாக சர்லாக் சுடு தண்ணியில் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டை வேக வச்சு பியூரி பண்ணி அதை சர்லாக்கை கம்மி பண்ண குழந்தை வளர்க்குற மாதிரி தான். ஒரு 3 மாதம் குழந்தைக்கு சர்லாக் கொடுத்துக்கிட்டே இருந்த அப்புறம் ஹோம் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கேரட் பாயில் பண்ணி பியூரி பண்ணி கொடுப்பேன். துவரம் பருப்பு பாயில் பண்ணி, ப்ரொக்கோலி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி அதை பியூரி பண்ணி கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அது அப்படியே சாலிட்ஸாக செமி சாலிட்ஸ் டு சாலிட்ஸாக மாறுச்சு. இப்போ இவங்க சாப்பிட்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ்,
ப்ரொக்காலி பிடிக்கல, சின்ன வயசுல சாப்பிட்டானுங்க. இப்ப 2 பேருக்குமே ப்ரொக்காலி சுத்தமா பிடிக்கல. கேரட்ஸ் ரொம்ப பிடிக்கும், பீட்ரூட்ஸ், அதுக்கப்புறமா என்ன சாப்பிடுவாங்க, பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோனா உயிர் 2 பேருக்கும். நீங்க வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ 3 வேளை கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா வாட்டர்மெலன், குக்கி நல்லா சாப்பிடுவாங்க. கப் கேக்கு வாட்டர்மெலன் அவ்வளவா பிடிக்காது. ஜாக் ஃப்ரூட், 2 பேரும் ஃப்ரூட்லயே 2 பேரும் பைத்தியம் மாதிரி கேட்டு 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 சாப்பிடுறது ஜாக் ஃப்ரூட். இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் குவான்டிட்டியில கொடுக்கலாம், நிறைய கொடுக்க கூடாது. அதுக்கப்புறமா குக்கி வந்து டிராகன் ஃப்ரூட் சாப்பிடுவான். டிராகன் ஃப்ரூட்ல அந்த சீட்ஸ் நிறைய இருக்கிறதுனால 1 துண்டு 2 துண்டு கொடுப்பேன். கப் கேக் சுத்தமா அதை சாப்பிட மாட்டான். கப் கேக் வந்து பியூர் அண்ட் பியூர் நான் வெஜிடேரியன். அவன் வந்து வெஜ் பெருசா விரும்பி சாப்பிட மாட்டான். வெஜ்ஜில் சாப்பிட்றது ஸ்வீட் பொட்டேட்டோ, கேரட், இது 2 தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கி வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணுவான், ஆனா அவனுக்கு கேரட்ஸ், ப்ரொக்கோலி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ 2 ஸ்வீட்ஸும் வச்சிருக்கனால நான் 2 விதமா பார்த்து பார்த்து கேர் பண்ணணும். இப்படிதான் நான் ஃபுட் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்க குழந்தையா இருக்கும் போது மட்டும் ராயல் கேனன் வந்து ஸ்டார்டிங்ல நாங்க வாங்கியிருந்தோம்ல, அவங்க வந்து அதெல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க, செரலாக், ராயல் கேனன்லாம். பட் எங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, ஹெல்த்தியா நம்ம கொடுப்போமே. ஏன்னா இப்ப நம்மலாம் வளர்க்காம இருந்தோம், அது ஆன் தேர் ஓன் இருந்தா அது என்ன சாப்பிடும், ஒரிஜினல் ரியல் ஃபுட்ஸ் தானே சாப்பிடும். ஸோ ரியல் ஃபுட்ஸே நம்ம இவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோன்னு அந்த ராயல் கேனன் நடுவில் விட்டோன்னு சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தானுங்க அதுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் ஆகிறதுக்கு. ஒரு 3 நாள் பட்னியாவே இருந்தானுங்க. ஏன்னா ராயல் கேனன் தான் வேணும், அது அவ்வளோ அடிக்டிவா வரும்போது மட்டும்தான் அந்த நாள் சாப்பிடுவானுங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சே சாப்பிட மாட்டாங்க, அதுதான் வேணும்னுவானுங்க. அது ஏன் அவ்வளோ அடிக்டடா இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது எக்ஸ்பென்சிவும் கூட, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. ஸோ ரியல் ஃபுட்ஸே நம்ம அதை தானே சாப்பிட்றோம், அதே அவனுங்களும் சாப்பிட்டோம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பட் போக போக பழகிடுவாங்க. அண்ட் நீங்க டாக் வாங்குறீங்கனாலுமே சரி, அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றது அதோட டேஸ்ட் பட்ஸ் பொறுத்து தான். ஸோ அதுக்கு கேரட்ஸ் பிடிக்கலாம், ப்ரோக்கோலி பிடிக்காம போகலாம், ப்ரோக்கோலி பிடிக்கலாம், கேரட் பிடிக்காம போகும். அது வந்து நீங்க கொடுத்து தான் பழகணும். அண்ட் என்னென்ன ஃபுட்ஸ் கொடுக்கலாம் கொடுக்க வேணான்றதை நீங்க நெட்ல போட்டாலே உங்களுக்கு தெரியும். ஆனா சில பேர் வந்து பெரிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. என்னோட பெட்ஸுக்கு வந்து பெரிஸ் நாட் அலவுட்னு டாக்டர் சொன்னாங்க. நட்ஸ், சாக்லேட்ஸ் அதெல்லாம் கொடுக்க வேணாம். ஐஸ்கிரீம் வேணா மாடரேஷனா நீங்க எல்லாமே. இப்ப நம்ம மனுஷன் மாதிரி தாங்க, நம்மளுக்குமே வந்து ஜங்க் ஃபுட் நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம போய் சாப்பிடலையா அந்த மாதிரி தான் இவனுங்களும் லைட்டா கொடுக்கலாம். அவனுங்களும் லைஃப்ல என்ஜாய் பண்ண வேணாமா, அது பாய்சனஸ்ன்னு வாங்க. ஸோ அந்த பாய்சனஸ்ன்னு சொல்ற அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ரொம்ப பாய்சன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேணாம். பட் ஜங்க் ஃபுட்டா நம்ம ஏதோ சாப்பிட்றோம்னா அவனுங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, சும்மா லைட்டா கொடுத்தீங்கன்னா அவனுங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்பெல்லாம் வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோமோ அப்பெல்லாம் அவனுங்களை ஏமாத்தி தயிர் ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு தயிரை வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு எடுத்து அவங்க கொடுத்தா அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. தயிர் வந்து எவ்ரிடே ஒரு ஸ்பூன் கொடுத்துட்டு இருந்தேன். பட் இப்போ ஹைப்போ அலர்ஜிக் அப்படி இருக்கிறதுனால இப்போ கொடுக்க வேணாம், மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் டாக்டர் சொன்னதுனால இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் கொடுத்து பாக்குறேன். அதனால ஏதாவது ஆதான். ஆனா சிக்கன்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியாச்சு 2 பேருக்குமே. சிக்கன் வந்து ஆக்சுவலா நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். உங்க பெட்டுக்கு அது ஓகே ஆச்சுன்னா நீங்க நிறையவே கொடுக்கலாம். ஸோ அடுத்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, வேக்சினேஷன் டீட்டெயில் சொல்லுங்கன்னு ஸ்வேதா நரேந்திரன் கேட்டிருக்காங்க. ஸோ வேக்சினேஷன் எனி டாக்ஸாக இருக்கட்டும், வேக்சினேஷன் வந்து கம்பல்சரி. அண்ட் குட்டியாக நீங்கள் வாங்கும் போதே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ நிறையா வைரஸ்லாம் வருது, அதுவும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இப்போ இருக்கிறதெல்லாம் உயிருக்கே ஆபத்தாக கூட போகலாம். அதனால் வேக்சினேஷன் நீங்கள் ரெகுலராக போட்டுக்கோங்க. உங்கள் ஏரியா பக்கத்துலேயே நீங்களே கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எது நல்ல பெட் கிளினிக்னு. அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே பெட்ஸ் யாராவது வளர்க்குறீங்கன்னா அவங்க ரெகுலராக ஒரு பெட் கிளினிக் போவாங்க, கிட்டேயே வச்சுக்கோங்க. ஸோ தட் எனி எமர்ஜென்சினாலும் அந்த ரெகுலராக ஒரு டாக்டர் கிட்டேயே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரே கிளினிக்கே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெட் வேக்சினேஷன் அண்ட் ஹெல்த் ரெக்கார்ட்னே உங்களுக்கு ஒரு புக் இருக்கும். இதுல வந்து நம்ம என்னென்ன வேக்சினேஷன் இன்ஜெக்ஷன் போடுறோமோ அதோட ட்ராக் எழுதி வச்சுப்பாங்க. நீங்க இப்போ ஊர் மாறிட்டீங்க, வேற ஊருக்கு போறீங்க, வேற கிளினிக் போனோம்னா இது இருந்தா போதும். அவங்களுக்கு நம்ம கிட்ட வந்ததுல இருந்து நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம்னு இந்த ட்ராக்ல இருக்கும். இப்போ ரொம்ப குட்டியா இருக்குன்னா இமீடியட்டா இருக்கும், ஏன்னா அப்பதான் ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பானுங்க. போக வந்து ஒரு 6 months once, 1 year once அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து ரெகுலரா டிவார்மிங்கும் நம்ம ஃபாலோ பண்ணோம். அது வந்து சிரப் மாதிரி இருக்கும். இன்ஜெக்ஷன்ல வந்து அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற எம்எல்ல கொடுக்கணும். ஸோ நான் வந்து 2 பேருக்கும்
சிரஞ்ச் மாதிரி கொடுத்துருவாங்க, ஹாஸ்பிட்டல்லே அதை கொடுப்பாங்க அவங்களுக்கு சொல்லி தான். 2 பேருக்கும் அதை வந்து பிடிச்சி வாயில் இன்ஜெக்ட் பண்ணிடுவேன், அதை அவனுங்க முழுங்கிடுவானுங்க. இதே மாதிரி விட்டமின் சிரப், அதுக்கப்புறமா கால்சியம் சிரப், இந்த மாதிரி நிறைய சிரப்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, எல்லாமே சிரப் மூலயமா கொடுத்துக்கிட்டே இருந்தா எத்தனை காலத்துக்கு தான் மருந்துலேயே நம்ம வாழ வைக்கிறது. ஸோ கால்சியம் எதுல இருக்கும் ஃபுட்டுல, ப்ரோட்டீன் எதில் இருக்கும், அண்ட் விட்டமின்ஸ் இதெல்லாம் அவனுங்களுக்கு தேவையானதெல்லாம் எந்தெந்த வெஜிடபிள்ஸில் இருக்குமோ அது எல்லாத்தையும் நான் வந்து நான்வெஜ்ஜோட குக் பண்ணி கொடுப்பேன். இப்போ சொரக்காவும் அவனுங்க நல்லா சாப்பிடுவானுங்க. ஆனால் வெறுமா குக் பண்ணால் சொரக்காவை வாயிலே வைக்க மாட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி மீனோட சொரக்காவையும் வெஜிடபிள்ஸ் மற்ற நாட்டு காய்கறிலாம் என்னெல்லாம் கொடுக்கலாமோ அதெல்லாம் போட்டு வேக வச்சா அதை சாப்பிடும்போது அவனுங்க நான்வெஜ்ஜுன்னு நினச்சி சாப்பிட்ருவானுங்க. இந்த மாதிரி சத்தெல்லாம் நான் வந்து நேச்சுரல் சோர்ஸ் மூலயமாவே கொடுக்க ஆரம்பித்தேன். பட் ஆரம்பத்தில் நானுமே இந்த சிரப்லாம் டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணாங்களோ அதெல்லாம் தான் கொடுத்து ஒரு 6 மாசம் வளர்த்தேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஆனா என்னென்ன பண்ணணும்னு ப்ரிகாஷனா இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா, ஈவன் ஐ ஹாவ் ஷிட்ஸு அட் மை ஹோம், யுவர்ஸ் இஸ் சோ ஃப்ரெண்ட்லி, ஹவ் யூ ஆர் ட்ரைனிங் அப்படின்னு செல்வி செந்தில் கேட்டிருக்காங்க. அது கூடவே இன்னொரு கேள்வியும், ஹவு டிட் யூ ட்ரெயின் யுவர் பெட் டு பி சோ காம், தே ஆர் ஜஸ்ட் இன் தேர் ஓன் வே வித்தவுட் பாதரிங் அப்படின்னு சரிகா முருகன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா 2 பேரும் காமா இருக்காங்க அப்படின்னா, நான் வளர்த்த மோஸ்ட் ஆஃப் த டாக்ஸ் இப்படிதான் இருந்திருக்காங்க, ரொம்ப அக்ரெசிவாலாம் இருந்ததுல. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் என்னை பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க பொசசிவ்னஸ்னால. அதுவே எனக்கு ரொம்ப அக்ரெசிவா இருக்கும். இப்போ அதையுமே நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்றோம்னா, ஃபிஷ் இவனுங்களுக்கு அந்த பைட் இருக்குல்ல, அதுனா அவ்வளோ பைத்தியம். நான் வந்து 2 பேரும் சண்டை போடுறதுக்கு நிக்கிறாங்க, ஒரு அப்படின்னு ஒரு சவுண்ட் வருதுன்னா ஃபிஷ் தரமாட்டேன், நோ ஃபிஷ், நீ சண்டை போடாம குட் பாயா இருந்தீங்கன்னா தான் நான் ஃபிஷ் தருவேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த ஃபிஷ்ன்ற வார்த்தை கேட்டாலும் வாலாட்டுறேன். ஸோ இதை வந்து அவன் எவ்ரி டைம் அந்த சண்டைக்கு நிற்கும் போதும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ட் அவன் சண்டை போடாம பிரிஞ்சு போயிட்டான் அப்படின்னா நான் அந்த ஃபிஷ் பைட் கொடுப்பேன். சண்டை போட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவனுக்கு நான் அந்த ஃபிஷ்ஷே கொடுக்க மாட்டேன். நீ சண்டை போட்டல இன்னைக்கு நோ ஃபிஷ், இன்னைக்கு நீ சண்டை போட்டல நோ ஃபிஷ். இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் அவங்க லிசன் பண்ணுவாங்க. நோ, எஸ், நீங்க வந்து தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ அதை நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப அவனுங்க வந்து பேப்பர்லாம் கிழிக்கிறாங்கன்னா நான் நோ, பேப்பர் கிழிக்க கூடாது, நோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நோனா அது பண்ணக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. குட் பாய்னா அது அவன் பண்ணதை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்ரிஷியேட் பண்றேன் அப்படின்றத நான் ட்ரெயின் பண்ணிட்டேன். ஸோ ட்ரைனிங் வந்து நீங்க அவனுங்க குழந்தையா இருக்கும் போதே அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து லிசன் பண்ணுவாங்க. நீங்க அவனுங்க கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்காம சாப்பாடு மட்டும் போட்டு ஒரு டாக் நீங்க ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணீங்கன்னா அவங்க நேச்சர்ல தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி உங்க ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி உங்க பெட்ஸ் இருக்கணும்னா நீங்க எப்படி ஒரு குழந்தை பெத்தா அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்களோ, இது குட், இது பேட், இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்கன்னா அதே மாதிரிதான் பெட்ஸுமே. அவங்களுக்கு 5 அறிவு தான் இருக்கு. ஆனா அந்த 5 அறிவுல அவங்க உலகமே நீங்க தான். நீங்க சொல்றதுதான் அவங்களுக்கு தாரக மந்திரம். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க தான் அதோட பிரதிபலிப்புன்னு நான் சொல்லுவேன். ஒரு டாக் எப்படி இருக்குன்றது உங்களோட பிரதிபலிப்பு. ஒரு சேயிங்கே இருக்கு என்னன்னா, நீங்க வந்து நம்ம தான் அந்த டாகை வந்து நம்ம சூஸ் பண்றோம்னு நினைக்கிறோம். ஆனா அந்த டாக் தான் உங்களை சூஸ் பண்ணோம். உங்க சோலுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு டாக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ சௌபியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சௌபியோட மினி விலாகே இட்ஸ் அபவுட் ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல். ஸோ அந்த ஸ்லோ அண்ட் பீஸ்ஃபுல்லுக்கு ஏற்ற மாதிரியே இவனுங்களும் இருப்பானு. ஸோ நம்ம பர்சனாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த டாக்ஸே கிடைக்கும். ஸோ இவனுக்கு வந்து ஒரு கம்பேனியன்னு எதுக்குன்னா சும்மாலாம் சொல்லலை, உண்மையாகவே ரொம்ப கேரிங்காக பாசமாக இருப்பாங்க. உங்கள் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் டாக்ஸும் வந்து உங்களுக்கு அமையும். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஷிட்ஸும் இருக்குல்ல, 2 ஷிட்ஸுமே 2 பர்சனாலிட்டி. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே கௌதமோட ஜெராக்ஸ் காப்பி குக்கி, துருன்னு இருப்பான். இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுவான், அங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுவான், விளையாடிக்கிட்டே இருக்க சொன்னால் விளையாடிக்கிட்டே இருப்பான். வயசுல நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், அப்படியே இந்த மாதிரியே இருக்கு. அப்படியே மூச்சு வாங்கும், டயர்டாகும். அப்பவும் கடைசி பால் போடுன்னு சம்டைம்ஸ் பெட்ரூம்ல நைட்டு 12 மணிக்கு தூங்க போனாலாம் உட்காந்துருப்பான் பால வாயில வச்சுக்கிட்டு. இல்லையாடான்னு இருப்பான். ஆனா நானும் சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். காலைல 6 மணிக்கு போனோம்னா சாயங்காலம் 4 மணிக்கு தான் வருவேன் கிரவுண்ட்ல இருந்து. ஆனா கப் கேக் அப்படியே என்னோட ரெசம்பிளன்ஸ் எப்படின்னா காமா இருப்பான், அமைதியா பொறுமையா எல்லாமே பண்ணுவான், துருன்னுலாம் விளையாடுவான். ஆனா கேம் டைம் அப்போ கரெக்டா கேம் விளையாடுவான். நான் போதும் அப்புறமா விளையாடலான்னு சொன்னா என் பேச்சை கேட்டு பால ஓரமா வச்சுட்டு அவன் போய் அவனோட பெட்ல படுத்துப்பான். அப்புறம் சாப்பிடவான்னு கூப்பிட்டா கரெக்டா வந்து சாப்பிடுவான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்களோட பாட்டி டைம் இருக்கு. ஸோ பாட்டி டைமுக்கு அவனுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்கோம். அங்க போய் தான் போகணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருந்துச்சு ஆரம்பத்துல அந்த பாட்டி ட்ரைனிங்லாம். அதுக்கப்புறம் அவனுங்க பழகிட்டானுங்க. ஸோ அங்க போயிட்டு வந்து போய் படு அப்புறமா விளையாடலான்னு சொல்ற வேர்டு இருக்குல்ல, நான் அதை சொல்லி
போய் படுனா போய் படுத்துக்கணும், அப்புறமா விளையாடணும்னா அம்மா இப்ப விளையாடுற மூட்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். பால் எடுத்துட்டு வா அப்படின்னு நாங்க அந்த டோன்ல சொல்றோம்னா ஜாலி ஆயிடுவானுங்க, ஓகே நாங்க விளையாட போறோம். ஸோ 2 பேருக்குமே நான் பேசி 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 நம்ம வேர்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்க, இது ஓகே இது ஓகே இல்லைன்னு. சில வேர்ட்ஸ் எல்லாம் புரியலன்னா நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு அதை சொல்லணும். சொல்லி சொல்லி அவனுங்களை என்கரேஜ் பண்ற மாதிரி நீங்க ஏதாவது ட்ரீட்ஸ் கொடுக்குறீங்க அவனுங்க அதை பண்ணும் போதுன்னா அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே நம்ம இதை பண்ணா நமக்கு ட்ரீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு. நீங்க வாழ்த்தனம் பண்ணும்போது மிரட்டவோ அடிக்கவோ பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க நீங்க என்னதான் மிரட்டினாலும் அடிச்சாலும் திருப்பி திருப்பி அதை பண்ணுவாங்க. அதுக்கு பதிலாக அவங்க பண்ணாம வெளியில போய் சுச்சா போறான் அப்படின்னா நான் ட்ரீட்ஸ் கொடுப்பேன். குட் பாய் நீ இன்னைக்கு கரெக்டா போயிட்ட அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஓகே அங்க போனா நமக்கு ட்ரீட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சது. மாதிரி 2 பேர்ல ஒருத்தங்க கொஞ்சம் மிரட்டவும் செய்யுங்க, ஏன்னா அப்பதான் கேட்பானுங்க. நான் மிரட்டுற டைப் கிடையாது. நான் வந்து ரொம்ப சேட்டெல்லாம் பண்ணானுங்கன்னா மிரட்டெல்லாம் செஞ்சிருக்கேன். ஏன்னா யாரோ ஒருத்தங்க அப்படி இருந்துதான் ஆகணும். இப்போ ஒரு அம்மா டாகே இருக்கு, அதோட குழந்தைய அது பாக்குதுன்னா அது ஏதோ தப்பு பண்ணுச்சுன்னா அது அடிக்கதான் செய்யும், மிரட்டதான் செய்யும். ஸோ அதே மாதிரி நீங்களும் அவனுங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னா நீங்க கத்தலாம், அப்போ அவனுக்கு புரிஞ்சுப்பானுங்க அவனுங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கானுங்கன்னு. ஸோ மிரட்டுங்க, அடிக்க வேணாம். ஏன்னா அடிச்சாதான் அவனுங்களுக்கு எதுவும் புரியாது. அதான் எஸ் நோ அப்படின்றத சொல்லி கொடுங்க. அண்ட் ஷிட்ஸு வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் இருக்குல்ல, நம்ம பேச்ச கேட்கவே கேட்காது, அது போக்குல தான் இருக்கும். ஆனா 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சோ அந்த 2 வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க வாங்குனீங்கன்னா 2 வருஷம் வந்து அவனுங்க லிட்டரலி குழந்தைதான். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆவாங்க. அந்த 2 வருஷம் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் நான் சொல்லுவேன். ஆனா அதே சமயத்துல அவனுக்கு கியூட்னஸ் எல்லாம் நீங்க என்ஜாயும் பண்ணுங்க. பட் அந்த 2 இயர்ஸ் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அவனுங்களே எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆயிடுவாங்க. இப்போ அவனுங்க ரெஸ்ட் ரூமே போனோம்னா வெளில போகணும்லாம் வந்து என்ன கேட்பான், நான் கதவை திறந்தெல்லாம் விடுவேன். ஸோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுவானுங்க. பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் ஃபர்ஸ்ட் இவங்க குழந்தையா வரும்போது அதை சுவிட்சா போகிறதுக்கு ஒரு மேட் விற்கும். இங்கே இந்த ஃபார்மசிலெல்லாம் யூரின் மேட்ஸ்ன்னு விற்கும். அது சுவிட்சான்றது யூரின். ஆமாம், நாங்கள் அப்படிதான் அவனுங்களுக்கு சுவிட்சானா அவனுங்களுக்கு அப்படிதான் பழகி வச்சிருவோம். அது அப்படியே வந்துருச்சு, சுவிட்சா போகணுமா இந்த இவன் மேலதான். இல்லை அப்படி இல்லை, இந்த இந்தியன் படத்துல சீலு சுவிட்சா போ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி நாங்கள் அப்படியே பழகிட்டோம். இந்தியன் படத்துல வந்து பண்ணி அந்த ஒட்டகத்தை பத்தி சொல்லுவார்ல, சீலோ சுச்சப்போ சீலோ கக்கப்போ. அவனுங்க வீட்டுக்கு வந்த போது ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் அப்படிதான் சொல்லுவான். அதை சொல்லி சொல்லி நாங்க அப்படியே பழகிட்டோம். எனக்கு அது ஒரு ஹார்டான வேர்ட் மாதிரி தெரியாம அளவுக்கு நான் பழகிட்டேன். ஸோ அந்த மேட்ஸ் விற்கும் ஃபார்மசியில, அதை வாங்கி நாங்க ஒரு ஓரமா போட்டுட்டு குழந்தையா இருப்பானுங்க, தூக்கி தூக்கி அவனுங்க எப்பெல்லாம் சுவிட்சா போகணுமோ அங்க எடுத்துட்டு போய் விடுவோம். ஸோ என்ன அதுல ப்ரோஸ் என்ன அதுல காணுன்னு பாத்தீங்கன்னா அவனுங்க மைண்ட்ல அந்த மேட்ல தான் போகணுன்றது ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், குட் திங். ஆனா கீழே எதெல்லாம் மேட் ஃபார்ம்ல இருக்கோ அதுலலாம் நம்ம போலான்றது அவங்க பிரைனுக்கு அவனுங்க ஃபீட் பண்ணிட்டு வீட்டுல இருக்க எல்லா டோர் மேட்லயும் போய் போவானுங்க. அந்த மேட் ட்ரைனிங் வந்து பிளஸோ இருக்கு மைனஸோ இருக்கு, அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். எங்களுதுல அது மைனஸா தான் போச்சு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனி மேட் அவங்க போயிடுவாங்க. அதுல இருந்து அவனுங்களை வெளில கொண்டு வரதுக்கு நாங்க டோர் மேட்ஸே அவாய்ட் பண்ணிட்டு அவனுங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி சுவிட்சா போகணுமோ நாங்கள் கதவை திறந்து கூட்டிட்டு போய் இங்கே தான் போகணும்னு சொல்லி ட்ரீட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் டு இட் ஆக்கணும். ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இதெல்லாம் தான் ஃபேஸ் பண்ணோம். பட் குட் பாய்ஸ் தான் 2 பேருமே, அந்த அளவுக்கு ட்ரபிள் மேக்கர்ஸ்லாம் கிடையாது. அதே மாதிரி அவனுங்களுக்கு ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குல்ல, அது இது வரைக்கும் அவனுங்க பார்க்காம வளர்ந்ததுனால கதவை எப்போ திறக்கிறோமோ அந்த டாக் எதையாவது பார்த்தா துரத்துக்கிட்டு ஓடுவானுங்க. அது வந்து ஜைஜான்டிக்கா இருக்கும். இவனுங்க அது முன்னாடி சும்மா சொப்பு குழந்தை மாதிரி இருப்பானுங்க, ஆனாலும் அதுகிட்ட போய் வம்பிழுப்பானுங்க. அதெல்லாம் தான் கொஞ்சம் பயமா இருக்கும் இவனுங்களை வச்சுக்கிட்டு இருக்கிறது. மற்றபடி குட் தான். கடைசியா எங்க வேர்டிக்ட் என்ன, ஷிட்சு வாங்கலாமா வேண்டாமா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டாக் லவர் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். எல்லாத்துலேயுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக ட்ரைனிங்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொம்மைங்க ரெடி ஆகிடும். ஒரு உயிருள்ள டெடி பேர் நீங்கள் உங்கள் கூடவே வச்சிருக்க மாதிரி தான் ஷிட்ஸு. நான் நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்கேன், ஆனால் இவனுங்களை மாதிரி ஒரு நேச்சர் மற்ற டாக்ஸுக்கு கிடையாது. இவனுங்க கொஞ்சம் வித்தியாசப்படுறானுங்க மற்ற டாக்ஸோட. லேபெல்லாம் வந்து அவ்வளோ பாசமாக அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நம்மளோட ஒபீடியன்ட் சைல்டாக இருக்கும். இவனுங்க கொஞ்சம் துருன்னு இருப்பான். ஆனால் இவனுங்க ஓடுறது தூங்குறது பார்க்கறதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு டெடிபேருக்கு உயிர் கொடுத்து ஒரு கியூட்டான ஒரு பொருள் பொம்மை நம்ம கிட்ட இருந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஒரு நல்ல கம்பேனியன். நீங்க ஒரு லோன்லியா ஃபீல் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க
ஷிட்ஸு வாங்கலாம். ஆனால் நீங்கள் கார்ட் பண்ணுற மாதிரி டாக் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது ஷிட்ஸு அதுக்கான டாக் கிடையாது. என்னோட வேர்டிக்ட் என்னன்னா, ஷிட்ஸு வாங்கலாமா வேண்டாமான்றதை விட நீங்கள் பெட்டே ஒரு டாக் வச்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கனாலே அது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க அது செம க்யூட்டாக இருக்குது, நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அதோட க்யூட்னஸ் மட்டும்தான். பட் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்காக நிறையா ஒர்க் இருக்குது. அதுக்குன்னு நீங்கள் டைமுக்கு சாப்பாடு போடணும், பாட்டி ட்ரைனிங் பண்ணணும், அண்ட் வேறு ஏதாவது டிசிப்ளினரி திங்ஸ்லாம் வந்து நீங்கள் தான் அதுக்கு சொல்லி தரணும். அது ஒரு லிட்ரலி அது ஒரு குழந்தை. நம்ம ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுக்குறோம்ல, ஏபிசிடிலேருந்து. அந்த மாதிரி தான் இதுக்கும் ஏபிசிடிலேருந்து நம்ம ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க நான் ரெடின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இல்லை, ஐயோ இது என்ன அங்கங்கே பாட்டி போகுது, அங்கங்கே யூரின் போகுதுன்னா ஸ்டார்டிங்கில் அது அப்படி தான் போகும். அதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கணும். பட் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அது க்யூட்னஸை மட்டும்தான் என்னால் கொஞ்சம் முடியும்னு நினச்சிங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்கன்றது தான் என்னோட ஃபைனல் வேர்டிக்ட். பட் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன், எல்லாமே நான் பண்ணிப்பேன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ட்ரஸ்ட் மீ, உங்கள் லைஃப்பில் உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 10 to 15 years. அந்த 15 years நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அப்புறமும் உங்கள் லைஃப்பில் அவனுங்க வந்து ஒரு மெமரிஸில் எப்போவுமே இருப்பானுங்க. உங்களுக்கு வேற ஏதோ ஒரு பெட் வீடியோ பார்த்தா கூட நீங்கள் அவ்வளோ எமோஷ்னல் ஆவீங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்கள் லைஃப்பில் ட்ரூ லவ் கொடுப்பானுங்க. ஃபேக் லவ்ன்றது பெட்ஸுக்கிட்ட கிடையவே கிடையாது. நான் எங்கே வேணால் அடித்து சத்தியம் பண்ணுவேன், அவனுங்களது வந்து பியூர் லவ். நீங்கள் அந்த லவ்வை வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. இதுதான் எங்களோட ஷிட்ஸு எஸ் ஆர் நோக்கான வீடியோ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், பார்ட் 2 வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆன்சர் பண்ணி ஃப்யூச்சரில் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சூப்பர் யூஸ்ஃபுல் வீடியோவோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரோம். அது வரைக்கும் பை, see you.